வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ரூபாய் 457 கோடி மதிப்பீட்டில் காவலர் குடியிருப்புகள் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. அரக்கோணம் பாலியல் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தென்மேற்கு பருவமழையால் ஏற்படும் நிலச்சரிவை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம். இன்று பார்லி குழுவிடம் விளக்கமளிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல். இதில் 57 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ரூபாய் 457 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள்ள காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழக தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மாவட்டம் 1000 விளக்கு, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ரூபாய் 457 கோடியே 14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். மேலும் கோவை மாவட்டம் புறநகர் பகுதி பிலிச்சியில் 211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கோவை மத்திய சிறைச்சாலை கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதேவேளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அரக்கோணம் கல்லூரி மாணவியின் பாலியல் புகார் தொடர்பாக ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் கல்லூரி மாணவியை ஏமாற்றியது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியிடம் மாணவி முறையிட்ட பிறகு வழக்கு தொடர்பாக போலீசார் எஃப்ஐஆர் பதிந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து பொள்ளாச்சி குறித்து பேசும் முதல்வர் ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக திமுக நிர்வாகிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும் என்று பதிவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழையின் போது ஏற்படும் நிலச்சரிவை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. காலை 11 மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம் உட்பட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் தென்மேற்கு பருவமழையின் போது திடீர் வெள்ளம், நிலச்சரிவை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது. பேரிடர் முகாம்கள் தயார் நிலையில் இருக்கவும், உணவு உள்ளிட்டவை போதுமான அளவு உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பெங்களூரில் நேற்று இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று முன்தினம் முதல் நாள் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பெங்களூருவில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சில சாலைகளில் பள்ளங்கள் தெரியாத அளவுக்கு 3 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நின்றதால் இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக எம்ஜிஆர் சாலை, விதான் சவுதா, சாந்தி நகர், KR பகுதியை சுற்றி மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாமக தொடர்பாக வதந்தி பரப்பப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்காவிடில் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். கடுமையான போராட்டங்கள் நடைபெறாமல் இருப்பது தமிழக அரசின் கைகளில்தான் உள்ளது என்று வன்னியர் சங்க நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். இதையடுத்து தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தொடர்பாக வதந்தி பரப்பப்படுவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் அவர் வதந்தி வேண்டாம் என்றும் எப்போதும் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றார். இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய
முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 ஆரம்பிக்கப்பட்டது. 20/6/80. ஆக இத்தனை வருடங்களாக அந்நிய மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்கு பல்வேறு போராட்டங்கள் அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு 10.5 அந்த மக்களுக்கு கிடைத்ததற்கு மாநாட்டிலே மாமல்லபுரம் மாநாட்டில் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுக்கவில்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனால் அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவித்துள்ளது. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தினர். எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த ஜானகி ராமச்சந்திரனுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் எம்ஜிஆரின் மனைவியுமான ஜானகி ராமச்சந்திரனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதாகவும் அவரின் அளவற்ற அன்பையும் அளப்பரிய தியாகங்களையும் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் உடனிருந்தனர். சிவகிரி அருகே இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேகரையான் தோட்டத்தில் முதியவர்களான ராமசாமி, பாக்கியம் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களது மகன் மற்றும் மகள் திருமணமாகி முத்தூரில் வசித்து வருகின்றனர். அருகில் வீடுகள் இல்லாத பகுதியில் தனியாக தோட்டத்தை வீட்டில் இந்த தம்பதியினர் வசித்து வந்தனர். இதை அறிந்த மர்ம நபர்கள் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நள்ளிரவில் தம்பதியை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துவிட்டு 14 பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். அதன் பின்னர் 2 நாட்கள் கழித்து அழுகிய நிலையில் சடலங்கள் மீட்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் அரச்சலூரை சேர்ந்த ஆட்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் ஆகிய மூவரையும் பிடித்து போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் தங்க நகை கடை உரிமையாளர் ஞானசேகரனையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த உத்தரப்பிரதேச தொழிலதிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஷாஷாத். இவர் அம்மாநிலத்தின் ராம்பூர் மாவட்டத்தில் அழகு சாதன பொருட்கள், உடைகள், மசாலா பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இதனிடையே இவர் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் சென்று அழகு சாதன பொருட்கள், உடைகள் உள்ளிட்டவற்றை பஞ்சாப் எல்லை வழியாக இந்தியாவிற்கு கடத்தி வந்துள்ளார். இந்த கடத்தலின் போது பாகிஸ்தான் ISI உளவு அமைப்புடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராணுவ தளங்கள் உள்பட முக்கிய இடங்கள் குறித்த உளவு தகவல்களை இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இவரை உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேவேளை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா என்ற யூடியூபர் நேற்று கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் காருக்குள் விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் காருக்குள் அமர்ந்து 4 குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று காரின் கதவு மூடிக்கொண்டதால் கதவை திறக்க முடியாமல் 4 குழந்தைகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதில் உதய், சாருமதி, சாரிஷ்மா, மானஸ்வி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். நீண்ட நேரமாகியும் குழந்தைகள் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் அவர்களை தேடிய நிலையில் குழந்தைகள் காருக்குள் சிக்கி உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்னகிரியில் உள்ள மும்பை கோவா நெடுஞ்சாலை வழியாக தேவருக் நகருக்கு 6 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர்.
இந்நிலையில் நெடுஞ்சாலையில் அருகே ஜக்பூடி ஆற்றின் பாலத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் இருந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் கிரேன் உதவியுடன் காரை மீட்டனர். இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 5வது முறையாக தனித்து போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கொடிசியா மைதானத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மே 18 இனப்படுகொலை நாளையொட்டி நடைபெற்ற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் 5வது முறையாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். மேலும் 234 இடங்களிலும் போட்டியிடப் போவதாகவும் அதில் 134 இடங்கள் இளைஞர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். என் மக்களுக்காக இந்த 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் பறித்துக் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலே ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் கூட்டாளிகள் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியானில் பயங்கரவாதி கூட்டாளிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் காரணமாக இந்திய ராணுவம் மற்றும் CRPF வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சோபியான் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளின் கூட்டாளிகள் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கை துப்பாக்கிகள், 4 கையெறி குண்டுகள், 43 தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பாதுகாப்பு படையினர் அவர்களிடம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கண்காட்சி திறப்பு விழாவை அம்மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கண்காட்சி திறப்பு விழாவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதையடுத்து கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டார். முன்னதாக கண்காட்சியின் தலைவர் அனுராதா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்களை வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியினை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள கழிப்பிடங்களை புதுப்பித்தல் மற்றும் புதியதாக கட்டிக் கொடுத்தல் போன்ற பொது சேவைக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். இதில் பொருளாளர் மகாலட்சுமி, குளத்தின் குணசேகரன், சங்கத்தின் செயலர் சாந்தா குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். இது ஷாப்பிங் சொர்க்கம். கடந்த 10 ஆண்டுகளா நாங்க ஷாப்பிங் சொர்க்கம் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து வர நிதியை நிறைய நல்ல செயல்களுக்கு, சொசைட்டில நிறைய ஸ்கூல்ஸுக்கு டாய்லெட் பிளாக்ஸ், வாஷ் ஏரியா அண்ட் கண் பரிசோதனைக்குரிய கூடங்கள் அண்ட் நிறைய நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்று ஜெயராம் கல்யாண மண்டபம் 17 மே, பிறகு 18 மே 2 தினங்களும் ஷாப்பிங் சொர்க்கம் ஜெயராம் கல்யாண மண்டபத்தில் இருக்கும். நீங்க அனைவரும் குடும்பத்தோட வந்து இந்த ஷாப்பிங்க என்ஜாய் பண்ணணும். அனைத்து விதமான கண்கவர் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள், பெண்களுக்கு தேவையான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள் இங்க கிடைக்கும். ஸோ உங்க ஃபேமிலியோட வந்து குழுக்குள்ள எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு பணம் இதுல கிடைக்கிற பணத்தை இந்த எக்ஸிபிஷன்ஸ்ல இருந்து வர நிதியை வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த பணம் போக போகுது. ஆவடி காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காவல் ஆணையர் வெற்றி கோப்பை வழங்கி பாராட்டினார். சென்னை ஆவடியில் காவல் ஆணையரகம் சார்பில் 2ஆம் ஆண்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி கடந்த 10ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அரசு பணியாளர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அணி உட்பட 80 அணியினர் பங்கேற்று விளையாடினர். கிரிக்கெட் போட்டியின் நிறைவு விழா ஆயுதப்படை மைதானத்தில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் முதலிடத்தில் வெற்றி பெற்ற அணிக்கு 25,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு 15,000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காவல் ஆணையர் வெற்றி கோப்பை வழங்கி பாராட்டினார். போதைக்கு எதிராக விழிப்புணர்வை இளைஞரிடம் கொண்டு சேர்க்க ஆவடி காவல் ஆணையத்தில் 2வது வருடமாக இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தி வருகிறோம். இன்றைக்கு இந்த கிரிக்கெட் போட்டியுடைய ஃபைனல்ஸ்
நல்ல முறையில் நடந்தது. வெற்றி பெற்றவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போட்டியில கிட்டத்தட்ட 80 அணிகள் பங்கேற்று இதுல 64 அணிகள் பப்ளிக் டீம்ஸ் மற்றும் 16 அணிகள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய போர், போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும். நம்ம நோக்கம் என்னென்றால் சமுதாயத்தை போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும். போதைப் பொருள் ஒரு தீமை. இந்த தீமையை நாம் எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். இந்த மெசேஜை இளைஞர்களுக்கு கொண்டு போவதற்கான இந்த கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஏற்பாடு. புதுப்பேட்டையில் நடைபெற்ற அனைத்து நுகர்வோர் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் வழுதிரெட்டி ஆரோக்கியசாமி பங்கேற்று பேசினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள புதுப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நுகர்வோர் பாதுகாப்பு மாநில தலைவர் வழுதிரெட்டி ஆரோக்கியசாமி கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக மின்வாரிய மீட்டர் கணக்கெடுப்பு மாதந்தோறும் நடத்த வேண்டும், சேவை பெறும் உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உட்பட 5 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் விதமாக இந்து புரட்சி முன்னணி சார்பில் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் எளந்தக்குடியில் இந்து புரட்சி முன்னணி சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் தாக்குதலில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை போற்றும் விதமாக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் குத்தாலம் ஒன்றிய தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் ஜோதிகுமாரன் கலந்து கொண்டார். மாவட்ட செயலாளர் பகவதிகுமார், மாவட்ட துணைத் தலைவர் தீனா, செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி உற்சாக கோஷங்கள் எழுப்பினர். ஈரோடு அருகே மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பில் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மக்கள் முன்னேற்ற கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட செயலாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்கரவேல் சுப்பையா சிறப்புரையாற்றினார். இதில் 2026 தேர்தலில் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் மாவட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்தும் இந்த 3 மாவட்டங்களில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் பவானி நகர செயலாளர் சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே வேளா வீரனார் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாத்துக்குடல் மேல்பாதி கிராமத்தில் உள்ள வேளா வீரனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து கும்ப அலங்காரம், சுவாமிக்கு பூர்ணாகதி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி ஹோமமும் கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கலசத்தில் உள்ள புனித நீரால் கோயில் கலசங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே உள்ள புனித கித்தேரி அம்மாள் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி அருகே கேகேப்பட்டி பகுதியில் புனித கித்தேரி அம்மாள் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலய திருவிழாவை ஒட்டி கொடியேற்று விழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் தொடங்கிய ஆலய திருப்பணியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் குத்து விளக்கேற்றி துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவ கிராம பொதுமக்கள் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நல்ல மழை மற்றும் விவசாயம் செழிக்க பிரார்த்தனை செய்தனர். இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் சம்பா பகுதியில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 10:44 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.3 பதிவாகி உள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 5 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 32.71 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 76.37 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இனி வருவது உலக செய்திகள்.
நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 57 பேர் பலியாகியுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியா நாட்டில் IS, அல் கொய்தா, போகா ஹராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல் கொலை பணத்திற்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தும் செயலில் ஈடுபடும் பண்டிட்ஸ் என்ற கடத்தல் கும்பல்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த பண்டிட்ஸ் கடத்தல் கும்பலை நைஜீரியா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இந்த குழுக்கள் பொதுமக்கள், பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் பார்னோ மாகாணம் பகா பகுதியில் உள்ள மல்லாம் கரமதி, வாடன்சிதி கிராமங்களுக்குள் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினர் புகுந்தனர். அங்கிருந்த கிராம மக்களில் 57 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். மேலும் 70க்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்ற நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த போட்டி தொடரில் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும். 61வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முன்னாள் சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சந்திக்கிறது. ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ அணி புள்ளி பட்டியலில் 7வது இடத்திலும் ஹைதராபாத் அணி 8வது இடத்திலும் உள்ளது. இந்த ஆட்டமானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, தென்காசி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 18 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குசந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் அதிகரித்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 76,408 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 53 புள்ளிகள் குறைந்து 82,277 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 5 புள்ளிகள் குறைந்து 25,015 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். ரூபாய் 457 கோடி மதிப்பீட்டில் காவலர் குடியிருப்புகள் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. அரக்கோணம் பாலியல் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தென்மேற்கு பருவமழையால் ஏற்படும் நிலச்சரிவை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம். இன்று பார்லி குழுவிடம் விளக்கம் அளிக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல். இதில் 57 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.